ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தருமபுரி நகர பகுதியில் உள்ள அபய ஆஞ்சநேயர் கோயிலில் வெள்ளி கவசத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் கொள்ளப்பட்டி அடுத்த மொடக்கேரியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோயிலில் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில்களிலும் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள நியாய விலைக்கடைகளில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கூட்டுறவு வங்கி செயலாட்சியர் இளையராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன், மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 3200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 வேட்டி சேலை, பச்சரிசி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை வழங்கினர். இதில் முதல் எழுத்தர் மாரி ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் கலிடைக்குறிச்சி பேரூராட்சியில் மண்டபத்தில் பொதுமக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற இருந்த நிலையில் கலிடைக்குறிச்சி பேரூராட்சியை சார்ந்த 8, 20 மற்றும் 21வது வார்டை சேர்ந்த மக்கள் கடந்த 10 நாட்களாக குடிநீர் சீராக வரவில்லை என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கலிடைக்குறிச்சி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் போராட்டம் நடத்தி பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் வருவாய், ஊரக வளர்ச்சித்துறை, மகளிர் திட்டம், மின்சார வாரியம், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் 12 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மையங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். முகாமில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த மாதம் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பலத்த சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக ஏரலில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளிலும் பசார் பகுதிகளிலும் மழை வெள்ளம் புகுந்தது. இதனால் வணிக நகராக விளங்கும் ஏரலில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கடை வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஏரலில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு சேவா பாரதி அமைப்பின் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது சிறு குறு வியாபாரிகளான சலூன் கடைக்காரர்களுக்கு அமரும் இருக்கை, தையல் இயந்திரங்கள், டீ கடை மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு அடுப்பு, சலவை தொழிலாளர்களுக்கு சலவை இயந்திரங்கள் உட்பட வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் RSS கோட்ட தலைவர் காமராஜ், பாஜக மாநில துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.